விசாரணை கைதி சபரிவர்மன் அடித்துக் கொல்லப்பட்ட நாகர்கோவில் சிறையில் சிபிசிஐடி எஸ்பி சாஜிதா நேரில் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சதாம் இணைந்திருக்கிறார். சதாம், முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே உள்ள ஈத்தங்காடை சேர்ந்த இந்த மாற்றுத்திறனாளி வியாபாரி சபரிவர்மன் நாகர்கோவில் சிறையில் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாஜிதா தற்போது நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். சுசீந்திரம் அருகே உள்ள ஈத்தங்காடை சேர்ந்தவர் சபரிவர்மன். 34 வயதான சபரிவர்மன் மாற்றுத்திறனாளி வியாபாரி இவர் தனது வீட்டின் அருகே உள்ள பெட்டிக்கு நடத்தி வந்தார். இவரது கடையில் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் பொருட்கள் வைத்திருந்ததாக கூறி தென்தாமரகுளம் போலீசார் கடந்த 9ஆம் தேதி சபரிவர்மன் கைது செய்து நாகர்கோவில் சிறையில் அடைத்தனர். அங்கு விசாரணை கைதியாக அடைக்கப்பட்டிருந்த அவர் கடந்த 13ஆம் தேதி சிறையில் அடித்து கொலை செய்யப்பட்டார். அவரை மூன்று சிறை வார்டர்கள் மற்றும் 8 விசாரணை கைதிகள் சேர்ந்து கை கால்களை கட்டி போட்டு கொடூரமான முறையில் அடித்து கொலை செய்யப்பட்டதாக விசாரணை தெரிய வந்தது. இது குறித்து நேசமன் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து வந்த நிலையில் நாகர்கோவில் சிறையில் வார்டன் ஜெகன் மற்றும் தலைமை வார்டன் சுரேஷ் மற்றும் சிறை காவலர் சிவகுமார் மற்றும் விஷ்ணு சாரதி, ஜெகன், சாரத், அதே போல பெருமாள், சேதுராமன், அஜித், அரவிந்த் ஆகிய 8 கைதிகள் என மொத்தம் 11 பேரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சிறை காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு நாங்குநேரி கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர். நாகர்கோவில் சிறையில் இருந்த 8 கைதிகளிடம் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டதை அடுத்து அவர்கள் பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டனர். இதற்கிடையே சபரிவர்மன் கொலை வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழக டிஜிபி உத்தரவு பிறப்பித்தால் இதை தொடர்ந்து இவ்வழக்கானது விசாரணை உடனடியாக குமரி மாவட்ட சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனைத்து ஆவணங்களையும் சிபிசிஐடி போலீசாரிடம் நேசமன் நகர் போலீசார் ஒப்படைத்தனர். இதன் அடிப்படையில் நெல்லையில் இருந்து வந்த சிபிசிஐடி டிஎஸ்பி நவீன்ராஜ், அதே போல நவீன்ராஜ்குமார் தலைமையில் நெல்லை சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் உலாகாரணி, அதே போல் நாகர்கோவில் சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் மரிய பிரின்சிகா ஆகியோர் விசாரணை தொடங்கினர். நாகர்கோவில் சிறைக்கு சென்று விசாரித்த அதிகாரிகள் கொலை செய்யப்பட்ட சபரிவர்மன் அடைக்கப்பட்டிருந்த அறையை பார்வையிட்டு விவரங்கள் கேட்டிருந்தனர். மேலும் சபரிவர்மன் மனைவி ஆனந்தவல்லி, அதே போல அவர்கள் உறவினரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. 2 நாட்களாக சிறையில் விசாரணை மேற்கொண்ட சிபிசிஐடி போலீசார் அதற்கான ஆதாரங்களை பெற்றனர். இந்த நிலையில் சென்னையிலிருந்து சிபிசிஐடி காவல் கண்காணிப்பாளர் சாஜிதா இன்று கன்னியாகுமரி மாவட்டம் வந்தடைந்தார். நாகர்கோவிலில் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு சென்ற அவர் சபரிவர்மன் கொலை வழக்கு தொடர்பான ஆவணங்களை பார்வையிட்டார். அதே போல நாகர்கோவில் சிறைக்கு சென்ற சிபிசிஐடி காவல் கண்காணிப்பாளர் சஜிதா அங்குள்ள சபரிவர்மன் கொலை செய்யப்பட்ட இடத்தை பார்வையிட்டு மேலும் ஆய்வு செய்தார். மேலும் இது தொடர்பாக நாகர்கோவிலுள்ள சிறை கைதிகளிடம் சிறை காவல்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டார். தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு இந்த நிலையில் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்ட பின்னரே பல்வேறு தகவல்கள் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது.